1972 வெலிங்டன்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேர் கார்ல் அர்பன். அந்த இடம் நியூசிலாந்துல இருக்கு. அப்பா லெதர் பொருட்கள்லாம் விற்கிற கடை வச்சிருக்காரு. அம்மா சினிமா பொருட்கள் எல்லாம் விற்கிற கடை வச்சிருக்காங்க. இந்த பையன் அம்மா மூலியமாவே சினிமாக்குள்ள போறான். அவனுக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நடிக்க போயிடுறான். நடிச்சுக்கிட்டே இருக்கான். 2002 முதல்ல ஹாலிவுட் சான்ஸ் ஒன்று வருது. அதுதான் த கோஸ்ட் ஷிப் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு சின்ன சைடு ரோல் தான் நடிச்சிருப்பாரு. ஒரு 1.5 நிமிஷம் தான் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் அப்படின்ற ஒரு படம் வருது. தொடர்ந்து 3 பார்ட் வந்துச்சு. 3 பார்ட்லயும் சின்ன ரோல் தான் ஆனா சிறப்பா பண்ணிருப்பாரு. அப்படியே ஒவ்வொரு படமா சைடு ரோல் தான் பண்றாரு. மெயின் ரோல் எதுவுமே பண்ணல. அது 2017 தோர் ராக்னராக் படத்துல ஒரு சைடு வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. மெயின் வில்லனுக்கு அசிஸ்டண்டா ஒரு வில்லன் இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் ஒரு சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. ஸ்கர்ச் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. நாங்க ஒரு டிவி சீரிஸ் பண்றோம், அதுக்கு நீங்க வாரீங்களா, நீங்க தான் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுதான் த பாய்ஸ் அப்படின்ற ஒரு டிவி சீரிஸ். இவரும் போறாரு, போய் நடிக்கிறாரு. பயங்கர ஹிட் ஆகுது. படம் நடிக்கிறது தாண்டி கிட்ஸ் கேன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் மூலியமா 16,000 குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. மார்டல் கம்பல் 2வும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே வரலாறா